அவர் என்னை காதலிக்கிறாரா இல்லையா என்று வழக்கம் போல் வசந்திக்கு சந்தேகம் வந்தது. இரவில் வீடு திரும்பிய சிவராமன் முகத்தில் இருந்து எந்த உணர்வையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அவளுக்கு. எப்போதும் நடக்கிறது தான். அமைதியாக அவளை பார்த்தவன், நான் அவளை பார்த்தேன் என்றான். வசந்திக்கு அவன் யாரை பற்றி சொல்கிறான் என்று புரிந்துதான் இருந்தது. ஏனெனில் திருமணமாகி இத்தனை வருடங்களில் அவன் அவளை தவிர வேற ஒருவளை பற்றியும் பேசியதில்லை. அதனால் அவளுக்கு எந்த மாதிரி தன் கணவனுக்கு பதில் சொல்வது என்று தெரியாமல் அவனுக்கு உணவு எடுத்து வைக்க கிளம்பி விட்டாள். அவனும் அவளிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. எப்போதுமே இப்படித்தானே, தன் மனைவியிடம் தான் என்ன சொல்ல வேண்டுமோ அதையெல்லாம் பேசுவான். அதற்கு அவள் பதில் கூற வேண்டும் என்று எதிர்பார்க்க மாட்டான். அவளை பற்றி தன் மனைவியிடம் பேசுகிறோமே, அவளின் உணர்வுகள் எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்ளக்கூட அவன் இதுவரை முயன்றதில்லை. எல்லாவற்றையும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுகி போவாள் வசந்தி. தன் மாமியார் சாரதாவிடமும் எதையும் காட்டிக்கொள்ள மாட்டாள். திருமணம் ஆவதற்கு முன்பே தன் மகனை பற்றி வருங்கால மருமகளிடம் கூறியவர் சாரதா. இதோ பார்மா, நடந்ததெல்லாம் நான் உன்னிடம் சொல்லிவிட்டேன். இனி உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள வேண்டிய பொறுப்பு ஒன்னது. அவனை உன் முந்தானையில் முடிஞ்சு வச்சுப்பியோ இல்லை தண்ணி தெளித்து விடுவியோ, அது உன் சாமர்த்தியம் என்று கூறியவர் இதுவரையில் எதிலும் தலையிடவில்லை. தன் பேர பிள்ளைகளை பார்த்து கொண்டு அவர் அக்கடா என்று ஒதுங்கிவிட்டார். ஆனால் மருமகள் சோர்ந்து போகும்போது ஒரு தாயின் ஸ்தானத்தில் தன் தோல் சாய்த்து ஆறுதல் படுத்துவார். எப்படி ஆயிட்டா தெரியுமா? மாசு படிந்த ஓவியம் போல அவ அழகை சோகம் திரை போட்டு மறைச்சிருக்கு. எப்படி வாழ வேண்டியவ? அவன் சொன்ன விதம் கண்டு அவளால் கலங்கத்தான் முடிந்தது. அவன் எந்த அர்த்தத்தில் சொல்கிறான் என்று புரியவும் நொந்து போனான். தன்னோட இடத்தில் தன் கணவன் அடுத்த பொண்ணை பற்றி யோசித்தால் அவளுக்கு எப்படி இருக்கும்? நான் வாங்கி வந்த வரம் இதுதான் போலும். பெருமூச்சு விட்டவள் சமையலறையில் ஒதுங்க வைக்க சென்றான். படுக்கை அறையில் நுழைந்தவள் சிவராமன் கண்கள் மூடி படுத்து இருந்ததை பார்த்துவிட்டு அவளும் பேசாமல் கட்டிலின் அடுத்த பக்கத்தில் படுத்து விட்டாள். கணவன் தூங்கவில்லை என்று அவளுக்கு தெரியும். நடந்ததை எண்ணி பார்த்து கொண்டிருப்பான். அவளாலும் தூங்க முடியவில்லை. என்னடா இது, அடுத்த பொண்ணை பற்றி மனைவியிடமே பேசுகிறோமே, அவளுக்கும் மனசுன்னு தனியாக இருக்குமே என்று அவன் என்றுமே எண்ணி பார்த்ததாக தெரியவில்லை. வசந்தி பெற்றோர் இல்லாமல் மாமன் வீட்டில் வளர்ந்தவள். அவள் பெயரில் மட்டுமே வசந்தம் இருந்தது. மிகுந்த இடிபாடுகளுக்கிடையில் வளர்ந்தவளுக்கு பள்ளி படிப்பிற்கு மேல் படிப்பு மறுக்கப்பட்டது. சாரதா தன் மகனுக்காக பெண் பார்க்க போன போது கட்டின புடவையோடு அனுப்பினால் போதும் என்று சொல்லிவிட திருமணம் முடிவானது. ஆனால் சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவளின் மாமி ஒரு பிரச்சனையை கிளப்பி சிவராமன் வீட்டாரின் சுயமரியாதையை தூண்டிவிட திருமணம் நின்றுவிடும் நிலைமை வந்தது. தன் மாமியின் சூதை அறிந்த வசந்தி கலங்கி போனாள். கோவிலுக்கு போவதாக சொல்லிவிட்டு சாரதாவை பார்க்க வந்தாள். ஒரு வேலைக்காரியாய் உங்கள் வீட்டில் காலம் பூரவும் சேவை செய்கிறேன். நான் வேற எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் தயவு செய்து என்னை அந்த நரகத்தில் இருந்து காப்பாற்றுங்கள். அவள் கால்களில் விழுந்து கதறினாள். பெண் குழந்தை இல்லாத சாரதா அவள் கதறலில் மனம் இலகி போனாள். எந்த பொண்ணை காட்டினாலும் மகன் ஏற்றுக்கொள்வதாக சொல்லி இருந்ததால் அவனிடம் வசந்தியே காட்டினான். அவனும் மறுபேச்சு பேசாமல் அவளை ஏற்றுக்கொண்டான். ஆனால் அவளை அந்த வீட்டில் வேலைக்காரியாய் இல்லாமல் ஒரு மகாராணியைத்தான் நடத்தினார். சிவராமனும் தன் காதலை காட்டவில்லையே தவிர ஒரு கணவனாய் நடந்து கொண்டான். வீட்டின் பொறுப்பு அவளிடமே கொடுக்கப்பட்டது. இருந்தும் என்ன செய்ய, கணவனின் காதல் கிடைக்கவில்லையே. ஒரு வேலைக்காரியாய் இருக்கிறேன் என்று கேட்டவள் எப்படி காதலை யாசிப்பாள்? வாய் மூடி மௌனியானாள். சிவராமன் அவள் என்று சொன்னது நந்தினியை. அவனுக்கு உறவில் ஒன்று விட்ட மாமன் மகள். 3 சகோதரர்களுடன் பிறந்தவள். உடனே சின்னத்தம்பி படத்தில் வருவது போன்று பாசமான அண்ணன்கள் என்று நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு ஏமாற்றம்தான். சுயநலவாதிகளான அண்ணன்களுக்கு இடையில் பாசத்தை எதிர்பார்த்து வளர்ந்தவள். அந்த ஊரின் மிகப்பெரிய செல்வந்தர் தான் அவளின் அப்பா. சின்ன வயதிலேயே நந்தினியை சிவராமனுக்கு மிகவும் பிடிக்கும். குண்டு கன்னங்களுடன் மருண்ட பார்வையோடு அவளை பார்த்த கணமே அவனுக்கு மிகவும் பிடித்து போனது. அவன் நந்தினியை முதலில் பார்க்கும்போது அவளுக்கு 1.5 வயது. அந்த வயதில் நடந்த மற்றவை மறந்திருந்தாலும் நந்தினி விஷயம் அவன் மனதில் ஆழ பதிந்து போனது. அவர்கள் குடும்ப வகையறாவில் நடந்த திருமணம் அது.
மணமகன் வெளியூர். அதனால் மணமகள் வீட்டில் பேருந்து ஏற்பாடு செய்து உறவினரை திருமணத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவனும் தன் பெற்றோருடன் சென்றிருந்தான். அப்போது தாய் மடியில் அமர்ந்து குட்டி தேவதையாய் காண்போரை கவர்ந்திழுத்த அந்த குழந்தை அவனை கவர்ந்ததில் வியப்பில்லை. அவன் பார்க்கும்போது அவளுக்கு என்ன தோன்றியதோ, தன் தாயின் மார்பில் முகம் புதைத்து கொள்வாள். சிறிது நேரம் கழித்து தலையை மெதுவாக அவன் பக்கம் திருப்பி பார்ப்பாள். அவன் அவளையே பார்க்கிறான் என்றதும் மீண்டும் மறுபக்கம் திருப்பிக் கொள்வாள். மணமகன் இல்லத்தை அடையும் வரை இந்த நாடகம் தொடர்ந்தது. அவனுக்கு அவளை மிகவும் பிடித்திருந்தது. அம்மா, எனக்கும் இதே மாதிரி பாப்பா வேணுமா? என்ன நீ மருமகன் ஆசைப்படுறாப்புல, பதில் சொல்லுங்க. அவன் தாயிடம் கேட்க அருகில் நாத்தனார் முறையில் அமர்ந்திருந்த பெண் ஒருத்தி கேளியுடன் சாரதாவிடம் சொல்ல அவளின் முகம் சிவந்தது. ஏய், சும்மா வாடா போக்கிரி என்று செல்லமாய் மகன் முதுகில் தட்டினான். அவளுக்குமே பெண் குழந்தைகள் என்றால் இஷ்டம். அதன் பிறகு அவன் தந்தையும் இறந்துவிட அவன் ஆசை நிறைவேறாமலே போனது. ஒரே தெருவில் வசித்ததால் அடிக்கடி அவளை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சில நேரங்களில் அவள் சகோதரர்கள் அவள் பக்கத்திலேயே அவனை நெருங்க விட மாட்டார்கள். அவன் சாரதாவிடம் வந்து முறையிடுவான். அவங்களுக்கு உரிமை இருக்குப்பா, அவங்களோட தங்கை என்று சாரதா சமாதானப்படுத்துவது எதுவும் அவன் மனதில் ஏறாது. அவன் மனதில் பதிந்தது எல்லாம் அவள் அவனுக்கு உரிமையுள்ளவளாக மாற வேண்டும் என்பதுதான். அவள் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அவளுக்கு அவன் பாடம் சொல்லி தந்திருக்கிறான். அவள் அண்ணன்கள் அவளிடம் அம்பிழுத்து அள வைக்கும் போது சமாதானப்படுத்துவான். அவளை அழாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அப்போதே அவன் ஆழ் மனதில் பதிந்து விட்டது. கல்லூரி படிப்பின் போது விடுதியில் தங்கியிருந்தாலும் அவளை பார்க்காமல் தாங்க முடியாதாய் வாரம் ஒரு முறை ஓடி வந்து விடுவான். தகப்பன் இல்லாமல் வளர்ந்ததால் தன் தாயிடம் அவனுக்கு பாசத்துடன் ஒரு நட்புறவும் இருந்தது. அதனால் அவன் தாய் சாரதாவிற்கு மகனின் எண்ணம் புரிந்தது. அவன் விருப்பம் ஈடேறவிட்டால் மகன் தாங்குவானா என்ற கவலை சாரதாவிற்கு இருந்தது. அவர்களோ பெரிய இடம், இவர்கள் சாதாரணமானவர்கள். சாரதா அவனிடம் புரிய வைக்க முயல வழக்கம் போல் தன் தரத்தை உயர்த்தி கொண்டால் அவளுக்கான உரிமை தனக்கு கிடைக்கும் என்று புரிந்து கொண்டான். முழு மூச்சாக படிக்க ஆரம்பித்தான். அவளுக்காக தன் தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற வெறி அவனுள் எழுந்தது. அவளை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் பிறந்தது. அவளுக்காக என்று பொருளை தேடி ஓடினான். ஜெயிக்கவும் செய்தான். ஆனால் காலம் கடந்து விட்டது. நந்தினியின் தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டதால், ஏற்கனவே தாயும் இல்லாததால் தனக்கு பிறகு மகளுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா என்ற சந்தேகத்தில் அவள் படிப்பை முடிக்கும் முன்பே அவள் திருமணத்தை முடித்து விட்டாள். மிக விமர்சையாக பெரிய இடத்தில் அவளின் திருமணம் நடந்தது. அதை அறிந்த சிவராமன் துடித்து போய்விட்டான். அதன் பிறகு அவனுக்கு ஊருக்கு வரவே பிடிக்கவில்லை. தன் மகளின் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து கொடுத்த திருப்தியில் நந்தினியின் தகப்பனார் மறைந்து விட்டார். தங்கையின் திருமணத்திற்கு தந்தை வாரி இறைத்து விட்டதாக அவர் மேல் ஏற்கனவே கோபமாய் இருந்த நந்தினியின் சகோதரர்கள் தந்தை இறந்த பிறகு தங்கையுடனான உறவை அறவே தவிர்த்து விட்டனர். ஊருக்கு வரும் நேரங்களில் இதை தெரிந்து கொண்டான். அதன் பிறகு நந்தினியை பற்றி அவன் தெரிந்து கொள்ள முயலவில்லை. முயன்று இருந்தால் நடந்திருக்கும். அவளை இன்னொருவன் உரிமையாக பார்ப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று அவன் மீதே அவனுக்கு சந்தேகம் இருந்தது. அதனால் அவன் அந்த முயற்சியை எடுக்கவில்லை. திருமணமான பிறகு அவர்களுக்கு முதலில் பெண் குழந்தை பிறந்தபோது தனது பெயரையும் நந்தினி பெயரையும் சேர்த்து சிவநந்தினி என்று வைத்தான். அடுத்து பையன் பிறந்த போதும் சிவநந்தன் என்று வைக்க வசந்தி நொந்து போனாள். ஏங்க, உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையான்னு எல்லாரும் கிண்டல் பண்ண போறாங்க. தனது ஆதங்கத்தை கேலி போல் வெளிக்காட்டியவள் வேறு வழியில்லாமல் நந்தகுமார் என்று பெயரிட்டாள். முதல் நாள் பேருந்து நிலையத்தில் பார்த்து அவளை தவற விட்டிருந்த அதே இடத்திற்கு சென்றான். அவன் நினைப்பு பொய்க்கவில்லை. நந்தினி நின்றிருந்தாள். அவள் அருகே சென்று காரை நிறுத்தினான். அவளுக்கு ஆச்சரியம். சிவா விழி விரித்து ஆச்சரியத்துடன் பார்த்தான். விவரம் தெரிந்த வயதில் அவள் அவனுடன் பேச வந்தபோது என்று அவள் ஆரம்பிக்கும் போதே எங்கே தன்னை அண்ணன் என்று அழைத்து விடுவாளோ என்ற பயத்துடன், அண்ணன்னு சொல்லி என்னை வயசானவனை ஆக்கிடாதம்மா, சும்மா பேர் சொல்லியே கூப்பிடு உரிமை கொடுத்தான். ஐயே, உங்களை எப்படி அண்ணேன்னு கூப்பிடுவேன்? நீங்கள் எனக்கு அத்தான்ல, ஆனால் நீங்கள் என்ன அம்மான்னு சொல்லி ரொம்ப பெரியவளாக்கிட்டீங்க. போலித்தனம் இல்லாமல் சிரித்தவளை பார்த்து அசடு வழிந்தாள். அதன் பிறகு அவள் அவனை சிவா என்றுதான் அழைத்தாள். அந்த அழைப்பு அவளுக்கே உரியது. மற்றவர்கள் அவனை ராமன் என்றோ ராமு என்றோ அழைத்தனர். வா, வண்டியில் உட்காரு. தயக்கத்துடனே ஏறி அமர்ந்தான். அவளது வீட்டு முகவரி கேட்டு அங்கே அழைத்து சென்றான்.
கோபமாக வீட்டிற்குள் நுழையும் கணவனை கண்ட வசந்திக்கு எதுவுமே புரியவில்லை. தொழிலில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதை வீட்டளவுக்கு கொண்டு வர மாட்டான். அவன் பின்னையே தங்கள் அறைக்கு சென்றால், என்னாச்சுங்க, அவ தேவதை தெரியுமா, அவளை எப்படி வச்சிருக்கான், யார் என்பதை சொன்னான். அவன் கோபம் நந்தினியின் கணவன் பிரசாந்த் மீது. நண்பனை நம்பி தொழில் இறங்கியிருக்கான், அவன் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு கம்பி நீட்டி விட்டான். அந்த அதிர்ச்சியில் அவனுக்கு பாரலைசிஸ் அட்டாக் வந்து கைகால் செயலிழந்து படுத்த படுக்கையில் இருக்கிறான். கடன்காரர்களுக்காக இருந்தவற்றை எல்லாம் கொடுத்துவிட்டு இப்போது ஒரு ஒண்டி குடித்தனத்தில் கஷ்டப்படுகிறான். வருமானத்துக்காக வேலை பார்க்கும் இடத்தில் அழகான பெண்களுக்கு உண்டாகும் அத்தனை தொல்லைகளும் கிடைக்க நொந்து கொண்டு வாழ்க்கையை நடத்துகிறாளாம். அவளை எப்படியெல்லாம் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, அவளை போய் இந்த அளவுக்கு கஷ்டப்பட வச்சுட்டான் அந்த முட்டாள். கேட்கும் போதே வசந்திக்கு கஷ்டமாக இருந்தது. நந்தினியை நினைத்து மட்டுமல்ல, தன்னை நினைத்தும்தான். கணவனின் மனதில் தனக்கான இடம் என்ன என்று தெரியாமல் இருப்பது மிகப்பெரிய கொடுமை. நான் அவளுக்கு நம்ம கம்பெனியிலே வேலை கொடுத்துட்டேன். இனி கொஞ்சம் கொஞ்சமாக அவன் புருஷக்கிட்ட இருந்து பிரிக்கணும். கண்கள் பளபளக்க சொன்னவனை கண்டு கணவன் என்ன அர்த்தத்தில் பேசுகிறான் என்று திகில அடைந்தான். கொஞ்சமாக அந்த நந்தினியின் மீது பொறாமையோடு சினமும் உண்டானது. இந்த அத்தை இவருக்கு ராமன் என்று மட்டும் வைத்திருக்க கூடாதா என்று ஏங்கினான். கணவன் ஏகபத்தினி விரதனாக இருப்பானா என்று பயம் எழுந்தது. குடும்பத்தோடு நந்தினி வீட்டிற்கு வந்திருந்தனர். அவர்களை விட்டுவிட்டு சிவராமன் சென்று விட்டான். நந்தினியை பார்த்த கணமே அவள் மேல் கொண்டிருந்த பொறாமை, கோபம் எல்லாம் கரைந்து விட்டது. இன்னும் குழந்தைத்தனம் மிச்சம் இருப்பதாகவே தோற்றமளித்த அவள் மேல் கோபத்தை இழுத்து பிடித்து வைக்க முடியவில்லை. கணவனின் மேல் உயிராய் இருந்தாள். இவர்கள் குழந்தைகளின் பெயரை கேட்டுவிட்டு, என்ன வேற பெயருக்கு பஞ்சமாகி விட்டதா என்று சிரித்தாள். அவளுக்கு ஒரே பெண் குழந்தை. நந்தகுமார் செல்போனை வைத்து விளையாடி கொண்டிருந்தார். இருவரும் சேர்த்து சமைத்தனர். சாப்பிட்டு அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர். ஆமாம், உங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு குழந்தை பிறந்ததா? ஓ, என்னை பற்றி எல்லாம் பேசுவாரா? ஆச்சரியமாக கேட்டார். உன்னை பற்றி பேசாமல் இருந்தால்தான் ஆச்சரியம், மனதுக்குள் நினைத்து கொண்டவள் சிரித்தாள் வசந்தி. நந்தினியின் முகம் ஒளிர்ந்தது. அவள் பேச தயாரானாள். எனக்கு சின்ன வயசுலே கல்யாணம் ஆயிடுச்சு. இவரும் அப்பாவோட நிலையை புரிஞ்சுக்கிட்டு உடனே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். ஆனால் என்னை மனைவியாவே நடத்தலை, ஒரு குழந்தை மாதிரி தான் நடத்தினார். நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்களுக்கு புரியுதா? விட்டு போன படிப்பை தொடர வச்சார். இன்னும் சில கோர்ஸில் சேர்த்து படிக்க வச்சார். நானும் இவர் தொழிலுக்கு உதவுமேனு படித்தேன். அத்தையும் மாமாவும் எனக்கு இன்னொரு அம்மா அப்பாவாக இருந்தாங்க. இதோ இவ பிறந்ததை பார்த்து சந்தோஷத்துடனே எங்களை விட்டு போயிட்டாங்க. இவர் எல்லோரையும் நல்லவங்கன்னு நம்பிடுவார். அதனால தான் இவருக்கு துரோகம் பண்ணுற நட்பை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போ நான் உனக்கு பாரமாக இருக்கேன்னு சொல்லி 2 முறை தற்கொலைக்கு முயற்சி செஞ்சார். இவர் போனதுக்கப்புறம் எனக்கு இங்கே என்ன வேலை, அது புரியாமல் நடந்துக்கிறார். என்ன சின்ன குழந்தைன்னு சொன்னவர் இப்போ சின்ன குழந்தை போல நடந்துக்கிறார். அவள் பேச பேச பிரசாந்தின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பதறி போய் கணவனின் கண்ணீரை துடைத்தாள். அதிலேயே இருவரின் அந்யோன்யம் தெரிந்தது. இது புரியாமல் சிவராமன் என்னவெல்லாம் பேசுகிறான். எனக்கு ஒரு வயசிலே காது குத்திட்டாங்களாம். ஊரையே கூப்பிட்டு விருந்து வச்சாராம் அப்பா. இப்போ என் குழந்தைக்கு காது குத்த ஆசையாக இருக்குது. ஆனால் அண்ணன் எல்லாம் விரோதியாக பார்க்குறாங்க. வேலைக்கு போயாக வேண்டிய கட்டாயம். அந்த நேரத்தில் வீட்டில் ஏற்கனவே வேலை பார்த்த தாத்தா ஒருத்தர் வந்து துணையாக இருக்கிறார் என்று சொல்லி முடித்தார். சற்று நேரத்திற்கெல்லாம் கிளம்பி விட்டனர். வீடு வந்த பிறகும் வசந்திக்கு மனம் ஆறவில்லை. நந்தினி வாழ்வு எவ்வகையிலாவது சீர்பட வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டினான். சிவராமன் நினைத்தால் செய்ய முடியும், ஆனால் செய்வானா? அன்றைய பொழுது அமைதியாக கழிந்தது. மறுநாள் மாலை சீக்கிரமாக வந்தவன் வசந்தியின் மடியில் படுத்து கதறி தீர்த்தான். அவள் எவ்வளவு வற்புறுத்தி கேட்டும் சொல்லவே இல்லை. மறுநாளிலிருந்து ஏதோ வேலையாக அலைந்தான். அடுத்த வாரத்தில் நந்தினி வந்தாள். அவள் முகம் மலர்ந்து இருந்தது. அவள் பொண்ணுக்கு காது குத்து விழாவாம். அது முடிந்ததும் பிரசாந்தை மருத்துவமனையிலே தங்க வைக்க ஏற்பாடாம். எல்லாம் சிவராமன் செய்தது என்று தெரிவித்தார். ஓ, நிரந்தரமாக பிரிப்பதற்கான ஏற்பாடு ஆரம்பித்தாயிற்றா? கசப்புடன் நினைத்தாள். காது குத்து விழாவென்று ஏதோ சஸ்பென்ஸ் இருக்கிறது என்று சொன்னான் என்றாள். நந்தினி தன் கணவன் மேல் வைத்திருக்கும் அளவு கடந்த காதல் பற்றி தெரிந்தால் கணவன் என்னாவனோ என்று கவலைப்பட்டாள் வசந்தி. காது குத்தன்று எளிமையாக நின்றிருந்த நந்தினிக்கு தனது நகைகளை அவள் மறுக்க அணிவித்து விட்டாள் வசந்தி.
சிவராமன் அவளை மெச்சுதலாக பார்த்தான். வீல்சேர் கொண்டு பிரசாத்தும் அழைத்து வரப்பட்டிருந்தான். உரிய அழைப்பு கிடைத்தும் நந்தினியின் சகோதரர்கள் வரவில்லை. ஒரு தாய்மாமனாக காதுகுத்து, சடங்கு, கல்யாணம் என்று செலவு தொடருமாம். அதனால் ஆரம்பத்திலே உறவை துண்டித்து விட்டார்களாம். அவர்களின் வாய்மொழியை யாரோ வந்து சொன்னார்கள். நந்தினியின் கண்கள் கலங்க ஆரம்பித்து விட்டன. நல்ல நேரம் போய்விட்டதாக பத்தர் கூற சற்றும் யோசிக்காமல் சிவராமன் குழந்தையை தூக்கி மடியில் வைத்து கொண்டு அமர்ந்தான். கணவன் மனைவி இருவரும் நன்றியுடன் பார்க்க வசந்தியோ அதிர்ச்சியுடன் பார்த்தான். விழா நல்லபடியாக முடிய அவன் ஒரு கவரை நீட்டினான். இந்தா நந்தினி, அப்பாயின்மெண்ட் ஆர்டர். வேலை கொடுத்த பிறகு ஆர்டர் கொடுக்குறீங்களே, இதுதான் சஸ்பென்ஸா? பிரித்துப்பார். பிரித்தவளின் கண்கள் வியப்பால் விரிந்தன. பிரசாத்தை எந்த மருத்துவமனையில் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதோ அங்கேயே அவளுக்கு நிர்வாக பிரிவில் வேலைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அங்கேயே தங்க வீடும் உண்டு. பிரசாத் சீக்கிரமே குணமாகி வந்து விடுவார். வந்த பிறகு தொழிலுக்கான ஏற்பாடு செய்ய நானாச்சு. கூட பிறந்தவங்களே என்னை கைவிட்டுட்டாங்க. ஆனால் நீங்கள் கண்கள் கலங்க கூறினாள். கூட பிறந்தாதான் பாசம் வருமா? அவள் தன் நகைகளை கலட்ட அதை தடுத்தான். இந்த அண்ணன் வெறும் காகிதம்தான் கொடுப்பான்னு தெரிஞ்சு உன் அண்ணி முன்பே அந்த நகையை பரிசா தந்துட்டா. தயவு செய்து அதை கலட்டாதே. நந்தினி கண்ணீருடன் வசந்தியை கட்டிக்கொள்ள அவளோ இன்னும் திகைப்பில் இருந்து மீளவில்லை. சிவராமன் அவளை பார்த்து கண்களை சிமிட்டினான். அன்றே அவர்களை புது இடத்தில் சேர்த்துவிட்டு வீடு திரும்பினான். அன்று இரவு சிவராமன் இன்று புதிதாய் தெரிந்தான். வசந்தியின் அருகில் வந்து அணைத்து கொண்டான். கண்டிப்பா உனக்கு ஆச்சரியமா இருக்கும். எனக்கு தெரியும். வார்த்தைக்கு வார்த்தை அவளை பற்றி பேசிட்டு இப்படி நடந்ததுக்கு காரணம் இருக்கு. செல்போனை எடுத்து காண்பித்தான். அன்று நந்தினியின் வீட்டில் நடந்தது எல்லாம் பதிவாகி இருந்தது. அன்று நந்தகுமார் விளையாட்டுத்தனமாக பதிவு செய்திருக்கிறான். அன்றைய மறுநாள் கணவன் அழுததற்கான காரணம் இன்று புரிந்தது. நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறேன் இல்லை? சின்ன வயசுலே அவளை மாதிரி ஒரு பாப்பா வேணும்னு எங்கள் அம்மா கிட்ட சொல்லும் போதே அவள் எனக்கு தங்கை ஆயிட்டா. அப்புறம் என்னை அண்ணான்னு கூப்பிடாதன்னு சொல்லும்போதே அது உறுதிப்பட்டுடுச்சு. அவளை நல்லா வச்சுக்கணும்னு உரிமைக்காரனாக இருக்கணுங்கிற எண்ணம் தான் வந்துச்சு. கூட பிறந்தாலாம் அண்ணனாக இருக்க முடியுமா? அப்போ யோசிக்கலை. ஆனால் இன்னைக்கு யோசிக்கும்போது பைத்தியக்காரத்தனமாக தோணுது. நான் எப்படி அவளை காதலிக்கிறேன்னு நினச்சிக்கிட்டேன். அவன் மேலே நான் வச்சது பாசம்னு ஏன் எனக்கு புரியலை? அவன் பேச பேச அவளின் வியப்பு தான் அதிகமானது. எனக்கே சரியா தெரியாத விஷயத்தை பற்றி உன்கிட்ட சொல்லி உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேல. இன்னொரு பொண்ணை பற்றி கணவன் பேசும்போது எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும். நீ இப்படி பேசியிருந்தா என்னால் தாங்க முடிஞ்சிருக்குமா? அவள் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. நான் அவளை தங்கையாக ஏற்றுக்கிட்டதுக்கு இன்னொரு ஆதாரம் இருக்கு. என்றைக்குமே நான் அவளை இப்படி இந்த இடத்தில் நினைச்சு பார்த்ததில்லை. சொன்னவாறே அவளை இறுக்கி அணைத்தான். அத்தான்னு சொல்கிற உரிமையை கூட உனக்குத்தான் கொடுத்தேன். அப்போதே தெரிந்திருக்க வேண்டும் நான் உன்னைத்தான் காதலிக்கிறேன் என்று. அதற்கு மேல் அவளால் தாங்க முடியவில்லை. அவன் மார்பில் முகத்தை புதைத்து வெடித்து அழுதாள். அவளின் மனம் அவனுக்கு புரிந்தது. அவளை இறுக அணைத்து கொண்டான். அவளின் அழுகை அதிகரிக்க அதிகரிக்க அவனின் அணைப்பு இறுகியது. அதுவே அவன் அவள் மேல் வைத்திருப்பது காதல் என்று சொல்லாமல் சொல்லியது.